வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாகவே நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் தீவிர சிகிச்சை பெறலிருந்து உயிருக்கு போராடி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கிறாரு. இப்போது அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் தன்னுடைய உடல்நலம் குறித்தும் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு என்று கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய உடல்நலம் கவனிக்காமல் போனதற்கு முக்கிய காரணம் என்று அவரே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் பொன்னம்பலம் சமீப காலத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளாக பரவி வந்தாங்க. பொன்னம்பலம் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிட்டதாக வதந்திகள் நிறையா பரவி வந்ததற்கு தன்னுடைய குடும்பம் ரொம்பவே பதறி போயிட்டாங்களாம். அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பேட்டியில் நேர்காணல் மூலமாக வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். வாங்க என்ன செய்தி, என்ன தகவல், அந்த நேர்காணலில் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. பிரபல வில்லன் நடிகர் பொன்னம்பலம் புலம்பல். தமிழ் சினிமாவில் 90களில் முன்னணி வில்லன் நடிகராக இருந்தவர் தான் பொன்னம்பலம். இவர் தற்போது மோசமான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு காரணமாக தொடர்ந்து டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து நடிகர் பொன்னம்பலம் அதிகமாக மது அருந்தி என்னை நானே பாழாக்கி கொண்டேன். டயாலிசிஸ் செய்வது உலகிலே மிக மோசமான தண்டனை என என் எதிரிகள் கூட இந்த சம்பவம் கஷ்டம் வரக்கூடாது என கலங்கி கூறியிருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே 750க்கு மேற்பட்ட ஊசிகள் தனக்கென போடப்பட்டதாகவும் கூறியிருந்தாங்க. நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கும் அவரது சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக தெரிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்னன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னம்பலம் அவர்கள் நிறைய யூடியூப்புகளில், செய்தி சேனலில், ஊடகங்களில் அவர் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்களாம். நிறைய பேர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அம்மா, அப்பா, பெரியம்மா, தன்னுடைய தங்கைகள் எல்லாமே உடனடியாக அவங்களோட அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி செய்திகள்லாம் போடுறாங்க, அண்ணன் உயிரோடு தான் இருக்கான், தவறான செய்திகளை போடுறாங்கன்னு ரொம்பவே பயந்து போயிட்டாங்களா, அவங்க குடும்பம் உடஞ்சே போயிட்டாங்களா. அந்த அளவுக்கு பொன்னம்பலம் அவர்கள் மீது ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். இந்த நேர்காணல் மூலமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க வதந்திகளுக்கு எல்லாமே. தயவு செய்து உண்மை என ஆராய்ந்து செய்திகள் வெளியிடுங்க என்று பொன்னம்பலம் அவர்கள் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.